வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு அதிகமாகிவிட்டது. இதற்கு வேளாண் வேலைகளுக்கு ஆட்கள் இல்லாததே காரணம். நெல் நடவுக்கு 50 ஆட்கள் செய்யும் வேலையை 8 ஆட்களே செய்யும் அளவிற்கு இயந்திரம் பயன்படுகின்றன. நெல் நடவு முறையில் 3 வகையான நடவு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று கைகளால் இயங்கும் நடவு இயந்திரம், 4 சக்கரங்களால் இயங்கும் நடவு இயந்திரம், நடவு இயந்திரம் மேல் அமர்ந்து இயக்கும் நடவு இயந்திரம் ஆகியன. ஒரு நாளைக்கு 6 முதல் 8 ஏக்கர் வரை இதன் மூலம் நடவு செய்யலாம். வேலை பளுவும் குறைந்துவிடும். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் நடவு இயந்திரம் குறித்து விளக்குகிறார் திருச்சி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை இயந்திரவியல் உதவி பேராசிரியர் முனைவர் பி தனஞ்செழியன் அவர்கள். தற்போது நெல் சாகுபடியில் இயந்திரமயங்கள் பற்றி உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன். அதாவது என்ன அப்படின்னா, நெல் சாகுபடியில் நிலங்கள் உழுவது முதல் அறுவடை வரை அனைத்து இயந்திரங்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும். தற்போது நடைமுறையில் 3 வகையான நடவு இயந்திரங்கள் காணப்படுகிறது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைகளால் இயங்கும் நடவு இயந்திரம். இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா பின்னே நடந்து சென்று நடவு செய்யும் நடவு இயந்திரம். மூன்றாவது வகை மேலே உட்கார்ந்து இயக்கப்படும் நடவு இயந்திரங்கள். 3 வகையான நடவு இயந்திரங்கள் தான் காணப்படுகிறது. அதை மேலே உட்கார்ந்து நடவு செய்யும் நடவு இயந்திரங்களில் 1 சக்கரங்களால் இயக்கத்தை பெற்றுக்கொண்டு நடவு செய்யும் நடவு இயந்திரம், 4 சக்கரங்களிலிருந்து இயக்கத்தை பெற்றுக்கொண்டு நடவு செய்யும் நடவு இயந்திரம். இந்த அனைத்து நடவு இயந்திரங்களுமே 4 சக்கரங்களால் இயங்கும் நடவு இயந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இறக்குமதி செய்து தான் நம்ம இந்திய நிறுவனங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி விவசாயிகள் அதை பயன்படுத்துகிறீங்க. ஸோ அதையே வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யத்தால் அதனோட விலை மதிப்பு அப்படின்னு பார்க்க போனோம்னா ஒரு 18 லட்சம் 17 லட்சம் அப்படி இருக்குது. அதே நடவு இயந்திரத்தில் இந்தியாவில் தயார் செய்தோம்னா ஒரு 8 லட்சம் 9 லட்சத்தில் வந்து அதை நம்ம தயார் செய்யலாம். அதுக்குண்டான ஆயத்தங்களும் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இப்போ நான் 3 வகையான நடவு இயந்திரங்கள் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இது வந்து எந்த வகையான நடவு இயந்திரம்னா மேலே உட்கார்ந்து 1 சக்கரங்களால் இயக்கத்தை பெற்று நடவு செய்யும் நடவு இயந்திரம். மேலே உட்கார்ந்து இயங்கும் இந்த நடவு இயந்திரம் பார்த்திங்கன்னா 8 வரிசைகளில் நடவு செய்யும் நடவு இயந்திரம். ஒரு நாள் ஒன்றுக்கு 3 முதல் 4 ஏக்கர்களை இந்த நடவு இயந்திரம் நடவு செய்யும். இந்த நடவு இயந்திரத்தில் முக்கிய பாகங்கள் அப்படின்னு சொல்ல போனால் இது 4 குதிரை திறன் கொண்ட என்ஜின், டீசல் 4 குதிரை திறன் கொண்ட டீசல் என்ஜின். இந்த டீசல் என்ஜின்லேருந்து இதை வந்து ஆங்கிலத்தில் வாக்கிங் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த அமைப்பை வந்து இப்போ டீசல் என்ஜின்லேருந்து வி பெல்ட் மூலமாக இயக்கங்களை பெற்றுக்கொண்டு இந்த வாக்கிங் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துக்கு வந்து வருது. இந்த வாக்கிங் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னா 7 வகையான கியர்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த 7 வகையான கியர்கள் எதுக்கு இங்கே பொருத்தப்பட்டுள்ளதுன்னா, என்ஜினில் வர 2600 சுற்றளவு கொண்ட அந்த இயக்கங்களை வந்து கணிசமாக குறைக்கிறதுக்காக இந்த 7 வகையான கியர் அமைப்பு இங்கே பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து டெலஸ்கோபிக் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெலஸ்கோபிக் ஷாஃப்ட்னா தொலைதூரத்தில் இயக்கங்களை கடத்துவதற்குண்டான ஒரு ஷாஃப்ட். டெலஸ்கோபிக் ஷாஃப்ட் மூலிமா ஒர்க்கிங் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த பெட்டி இருக்கு இல்லைங்களா, இது ஒர்க்கிங் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது வந்து நேராக உள்ள இயக்கங்களை வந்து பக்கவாட்டில் வந்து மாற்றுவதற்காக இந்த ஒர்க்கிங் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இந்த ஒர்க்கிங் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்கிற இந்த பெட்டியிலிருந்து தான் நாற்றுக்கலன், அதாவது பாய் நாற்றங்களை மேலே இருந்து கீழே நகர்த்தும் அமைப்பு மற்றும் நடவு செய்யும் முள்கரண்டி, இந்த 3 அமைப்புகளுக்கும் இயக்கங்கள் பரிமாற்றப்படுகின்றன. 2 வரிசைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா 24 சென்டிமீட்டர். 2 செடிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளின்னு பார்த்தோம்னா 14 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடவு செய்யலாம், 17 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடவு செய்யலாம். விவசாயிகளின் வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி அமைச்சு கொள்ளலாம். இந்த நடவு இயந்திரத்தில் இந்த ஒட்டுமொத்த அமைப்பு தான்
நடவு செய்யும் அமைப்பு. இந்த நடவு செய்யும் அமைப்பில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இது நாற்று மேடை, அதாவது பாய் நாற்றங்கால வைக்கும் நாற்றுக்கலன், இது நடவும் முள்கரண்டி, இது ஒரு வரிசையில் நடும் முள்கரண்டி. இதே போல் 8 வரிசையில் நடும் 8 முள்கரண்டிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த பாய் நாற்றங்களை இதில் வச்சதுக்கு அப்புறமா அந்த பாய் நாற்றுகள் ஒரு முள்கரண்டிகள் ஒரு நாற்றாக இதில் ஒரு கொத்துக்கு 3 to 4 நாற்றுகளை எடுத்து நடவு செய்ததுக்கு அப்புறமா இது வந்து இரு திசைகளும் இயங்கும் வண்ணம் இந்த நாற்றுக்கலன் அமைக்கப்பட்டுள்ளது. இரு திசைகளில் இயங்கும் வண்ணம் அப்படின்னா இடதுபுறமிலிருந்து வலதுபுறம் வந்து இடதுபுறமாகவும் இந்த ஒட்டுமொத்த நாற்றுக்கலன் வந்து இயங்கும். இந்த ஒரு வரிசையில் நாற்றுகளை முள்கரண்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நாற்று மேடையானது மேலே இருந்து கீழே இறங்குவதற்காக இந்த கீழே தள்ளும் அமைப்பு, பாய் நாற்றங்களை கீழே தள்ளும் அமைப்பு, அதாவது இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் சீல் டெலிவரிங் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெல்ட்டானது மேல் நோக்கி பாய் நாற்றங்களை கீழே தள்ளும்போது அடுத்த வரிசைக்கு நடவுக்கு தேவையான அந்த அமைப்பு கீழே இறக்கப்படுகிறது. வேளாண் பெருமக்களை, இந்த குறிப்பிட்ட நடவு இயந்திரத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டதுக்கப்புறம் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சிரமம் கிடையாது. நீங்கள் வாங்குகிற அதே டீலரே வந்து உங்களுக்கு ஃபீல்டில் வந்து டெமோ பண்ணி இதை வந்து ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துருவாரு. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மேலும் நீங்கள் வந்து ஈஸியாக எப்போ வேணாலும் எந்த சந்தேகங்கள் வந்தாலும் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வண்ணம் அதோட மேனுவலை தமிழிலே வந்து ஒரு புக் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இது மட்டும் அல்லாமல் வேளாண் பொறியியல் துறையில் வந்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணை இயந்திரங்களை பற்றிய ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ட்ரைனிங்கில் போனீங்கன்னா இந்த நடவு இயந்திரம் மட்டுமே அல்ல, எல்லா இயந்திரங்களை பற்றியும் எப்படி வேலை செய்யும் விதம், அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியும் தெரிஞ்சுக்கலாம். இதையும் மீறி உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்க வேளாண் பொறியியல் கல்லூரிக்கு வந்தீங்கன்னா அங்கே விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மிஷினை பற்றினாலும் தெளிவாக சொல்லுவோம். இந்த மிஷினை பற்றியும் நாங்கள் ஓட்டி டெமோவாக காமிக்கிறோம். நாங்களும் அதே மாதிரி வருடம் ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். பல வகையான நடவு இயந்திரங்கள் நடைமுறையில் இருந்த போதிலும் இந்த நடவு இயந்திரம் அதிகமாக விவசாயிகள் வாங்குவதற்கு என்ன காரணம் என்றால் இதனோட விலை, இன்னொன்று இதனோட அதாவது வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல வந்து நாமளே இதை சொந்தமாக இந்த நடவு இயந்திரத்தை வாங்கி நாமளே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம நடவு முடிந்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் இதை வாடகை முறையிலையும் கொடுத்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். அதே போல் வந்து இந்தியாவில் காணப்படுற முக்கிய விவசாயிகளின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் தான் 70% இருக்காங்க. சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் என்ன அப்படின்னா 5 ஏக்கர் நிலங்கள் கொண்ட விவசாயிகள் தான் அதிகம் பேர். அவங்க வந்து 15 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து சொந்தமாக வந்து நடவு இயந்திரம் வாங்க முடியாது. இது 2 லட்சம் என்பதால் இதை ஈஸியாக வாங்கி தானே வந்து நடவு செய்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்தும் வகையில் இருக்கிறதால இதை ஈஸியாக நம்ம வாங்கி பயன்படுத்த முடியுது. மேலும் விவரம் பெற முனைவர் பி. தனஞ்செழியன் அவர்களை 08220005297 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம்.